இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் கார்ப்பரேட் லைஃபோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்ட சில விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன விஷயத்தெல்லாம் நான் கத்துக்கிட்டேனோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா your teammates are not your friends அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டீம்மேட்ஸ் கூட நீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறது, அவங்க கூட க்ளோஸா இருக்கிறது, அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் அது ஹெல்த்தியா போகுது அப்படின்னா ஓகே. பட் எல்லா டைமுமே வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே உங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒர்க் பண்றது அந்த ஒரு ப்ரமோஷனுக்காக தான். ஸோ அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை தாண்டி நீங்க உங்களை எப்படி அவுட்ஸ்டாண்டிங்கா காமிச்சுக்கிறீங்க, நிறைய இடங்கள்ல நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் பேசுமே தவிர, நீங்க அந்த இடத்துல ஒரு பர்சனோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு அந்த ஒரு பர்சனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நானும் அதே எஃபர்ட்ஸ் தான் போட்டேன், நானும் அதே ஹார்ட் ஒர்க் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த ஒரு தாட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது. பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு கொலீக், ஒரு டீம்மேட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பட் அவங்க உங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருந்தாலும் சரி இல்ல அந்த பர்சனுக்கு கிடைச்சிருந்தாலுமே சரி, அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து அந்த இடத்துல கிளாஷ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகும். ஸோ உங்களோட ஒரு டீம் மெம்பர்ஸோட வந்து எப்பவுமே ப்ரொஃபஷனலாவே மெயின்டைன் பண்ணுங்க. அதை வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு போறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கொண்டுட்டு போகிறது, அதெல்லாம் வச்சுக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ரைட் திங் கிடையாது. இது நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன் another டீம். இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போய் அந்த டீம்ல உள்ளவங்களோட பேச ஆரம்பிங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிங்க. ஒரு பிரேக் போறீங்க, டின்னர் போறீங்க, லஞ்ச் போறீங்க, இல்ல டீ காஃபி பிரேக் போறீங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸோட போங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு 8 to 10 ஹார்ஸ் வந்து நம்ம டீம்மேட்ஸோட தான் இருக்கும். அதே டீம்ல வந்து அதே இடத்துல பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க பிரேக் போற அந்த ஒரு டைம்லயுமே வந்து உங்க டீம்மேட்ஸோடய நீங்க போனீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூ லேர்னிங்ஸுமே இருக்காது. பிகாஸ் நீங்க பக்கத்துல ஒர்க் பண்ணும்போது நம்ம நார்மலா பேசதான் செய்வோம் ஒர்க்கை தாண்டி. அந்த ஒரு டாக்ஸ் அப்படிங்கறதும் நீங்க பிரேக் போற டைம்ல நீங்க வந்து இல்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வெளியே எங்கேயாவது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸா நீங்க போகணும் அப்படின்னா கூட நீங்க அதே பர்சனோட வந்து எகெயின் வந்து நீங்க டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசா எந்த ஒரு இன்சைட்ஸுமே கிடைக்காது. பட் இதே இது நீங்க வேற ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு பர்சனோட நீங்க கனெக்ட் ஆகும்போது இல்ல வேற டீம்ல இருக்கிற ஒரு பர்சனோட வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நியூ திங் தெரிய வரும். அவங்க ப்ராசஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டீமுக்கும் உங்க டீமுக்கும் என்ன கனெக்ஷன், நீங்க பண்ற ஒர்க் வந்து கடைசியில எங்க போகுது, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஓ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சோ உங்களோட ஒரு டீம்மேட்டோடய நீங்க பிரேக்ஸ் போகிறத விட வேற டீம்ல உள்ளவங்களோட போகிறது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது இம்பார்ட்டன்டான திங்க, நிறைய லூஸ் டாக்ஸ் விடாதீங்க. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பர்சனலா வந்து என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, என்னோட ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பர்சனல் திங்க வந்து உங்களோட ஒரு ஒர்க் பிளேஸ்ல கொண்டுட்டு போகாதீங்க. உங்களோட லிமிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளோட பர்சனலை வந்து அந்த இடத்துல போய் மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துடாதீங்க. பிகாஸ் அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்களோட கொலீக்ஸ் அண்ட் உங்களோட ஒரு காம்படிட்டர்ஸ்னே சொல்லலாம். பிகாஸ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்றது அந்த ஒரு ப்ரமோஷனுக்காகவோ அந்த ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கும்போது அவங்கள விட நீங்க எப்படி அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத. நாலாவது விஷயம், உங்களோட வீக்னஸை வந்து உங்க டீம்மேட்ஸுக்கு வந்து தெரியற மாதிரி நடந்துக்காதீங்க. பிகாஸ் எந்த ஒரு பர்சனோட வீக்னஸ் வந்து இன்னொரு ஒருத்தவங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு வந்து அது ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் போது அதை வச்சு உங்களை வந்து என்ன வேணாலும் உங்களால பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் தான் எல்லாருக்கும் தெரியணும், முக்கியமா உங்க டீம்மேட்ஸ்க்கு தெரியணுமே தவிர இவங்களுக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, இந்த பையனுக்கு இது வீக்னஸ், இந்த பொண்ணுக்கு இது வீக்னஸ், இதை சொன்னா ஈஸியா இவங்களை வந்து டாமினேட் பண்ணிட முடியும் இல்ல ஈஸியா வந்து இவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு திங்குமே உங்க டீம்மேட்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படிங்கறத வந்து ரொம்ப நல்லா கிளியரா இருங்க. பிகாஸ் உங்க வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. அது நீங்களே சொல்லிடாதீங்க இல்ல நீங்களே வந்து தெரியற மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் பிஹேவ் பண்ணிடாதீங்க. அஞ்சாவது, நான் பர்சனலா லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் அண்ட் நான் லேட்டா கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னே சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மந்த்தும் வந்து உங்களோட ஒரு சூப்பர்வைசர் இல்ல உங்களோட ஒரு டீம் லீட் இல்ல ரிப்போர்ட்டிங் மேனேஜர் யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட போய் உங்களோட ஃபீட்பேக்ஸை கேளுங்க. நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, இனி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்ன மாத்திக்கணும், என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி நீங்க ஒவ்வொரு மந்த்தும் கேளுங்க. அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டைம்ல நீங்க கேளுங்க. அவங்க வந்து அவங்கள அப்ரோச்சே பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி உங்களை பத்தி நீங்க கேளுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கேளுங்க. பிகாஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணி நிறைய மாசங்கள் கழிச்சு கூட நீங்க கேட்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஒரு ஒன் டிஸ்கஷன் நடக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணலையோ அது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதை பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் கண்டிப்பா வரக்கூடாது. அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்க மந்த் ஆன் மந்த் வந்து கேட்கும்போது ஓகே இதை சொல்றாங்க, இதை வந்து என்கிட்ட லேக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் மேபி எனி திங், கம்யூனிகேஷனா இருக்கலாம், இல்ல வந்து ப்ராசஸ் நாலேஜா இருக்கலாம், இல்ல ப்ராடக்ட் நாலேஜா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கட்டுமே. அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். பட் நீங்க வந்து ஒரு ஹோல் இயர் எதுவுமே பண்ணாம அந்த அப்ரைசல் சைக்கிள் அப்ப வந்து அவங்க சொல்லும் போது இல்ல கரெக்ட் தான், இதுல நான் லேக் ஆகுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே ரியலைஸ் ஆகும். பட் அதை நீங்க வந்து ஒரு 6-7 மந்த்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி அந்த டைம்ல ஒரு ரெக்ரெட் வரக்கூடாது. சோ அதை வந்து நீங்க முன்னாடியே உங்களோட ஃபீட்பேக்ஸ் கேளுங்க. ஆறாவது, நான் பர்சனலா சில புக்ஸ்ல படிச்ச விஷயம் தான் இது. 15 மினிட்ஸ் உங்களோட லாகின் டைம்ல இருந்து ஏர்லியா போங்க அண்ட் 15 மினிட்ஸ் உங்களோட லாக் அவுட் டைம்ல இருந்து லேட் ஆவாங்க. சோ தட் உங்களுக்கு மத்த கொலீக்ஸ் கிட்ட மத்த உங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட இல்லாத அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் எல்லாரோட ஒர்க்கிங் ஹார்ஸ் 9 ஹார்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி போகிறதும் 15 மினிட்ஸ் லேட்டா வரதும் கண்டிப்பா ஒரு 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது டிஃபர் தான். பட் அந்த டைம்ல வந்து நீங்க அவங்கள விட நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். நான் ஏன் போகணும், நான் டைமுக்கு போவேன், டைமுக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லி சில பேர் இருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கரியர்ல நீங்க க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை விட நான் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா இருக்கணும், ஒரு 10ஓட 11 இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து சூப்பர் ஜீனியஸா இருக்க மாட்டோம். கண்டிப்பா இருக்கலாம் சில பேர், பட் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டக்குன்னு புரியுற ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், அந்த ஒரு விஷயம் லேக் ஆகலாம். ஸோ அந்த டைமை வந்து நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் டைமா எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல வந்து ஒன்னா ஏர்லியா போகிறது இல்லை லேட்டா வருது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஏர்லியா போங்க லேட்டா வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட இல்லாத அந்த எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அந்த டைம்ல நீங்க வந்து ஏர்லியா போறப்ப நிறைய விஷயத்த சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நாளைக்குள்ள ஒர்க்கையும் நீங்க வந்து சீக்கிரமா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம், இல்லை என்னென்ன அப்படிங்கறத பிளான் பண்ணி வைக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட இல்லாத அந்த ஒரு டைம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ தட் நீங்க வந்து ஒர்க் பண்றப்பவுமே வந்து ஒரு ஹரிபரி இல்லாம ஒரு ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் காமா ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ண முடியும், கொஞ்சம் லாங் பிரேக்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜ் தானே. அந்த ஒர்க் டைம்ல வந்து ப்ரெஷர் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். ஏழாவது விஷயம் உங்களோட ஒரு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது தான். மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ்ல மற்றவங்களோட கான்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் போய் இன்வால்வ் ஆயிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு இன்னொரு பர்சனுக்கு தான் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளமே இருக்காது. பட் நீங்க போய் இன்வால்வ் ஆகி அந்த ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா இது பண்ணிப்பீங்க. அவங்க 2 பேரும் நார்மல் ஆயிருவாங்க. அந்த ஒரு பர்சன் வந்து யாருக்காக நீங்க சப்போர்ட் பண்ண போனீங்களோ இல்ல யாருக்காக ஹெல்ப் பண்ண போனீங்களோ அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சண்டைகள் எல்லாம் போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. உங்க ஒர்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருங்க. கண்டிப்பா லீடர்ஷிப் எடுத்துக்கணும் தான். பட் தேவையில்லாத அன்வான்ட் ஃபைட்ஸ், அன்வான்ட் கிளாஷ், அந்த சும்மா அந்த டாக்ஸ் போகிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்றது. எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல சொன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அன்வான்டா வந்து பேசுறது, சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணிக்காம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு கண்டிப்பா முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 8வது விஷயம் உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓவர் டைம் பண்ணா எனக்கு இவ்வளோ அதிகமான பே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நீங்க வந்து டெஃபினட்டா அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்றதே வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்றதே. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஓவர் டைம் பண்றேன், அந்த இடத்துல நீட் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல சில டைம்ஸ்ல ஓகே. பட் எல்லா டைம்லயும் வந்து ஒரு மணிக்காக வந்து ஓவர் டைம் பண்றது, இது வந்து ஓவர் டைம் அப்படின்னு மட்டும் கிடையாது. ஒரு டீம் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம், இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வருது, இல்ல ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதை மொத்த டீமும் தான் பண்ணணும், எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும், இவ்வளோ மேன் பவர் தேவை அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்கணும். அதை நான் ஒருத்தங்களே முடிச்சிருவேன், நான் ஒரு பர்சனே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்
அப்படின்னா கண்டிப்பா யாரையாவது நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஃபுல்லா உங்களை நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணிக்காம எப்படி வந்து அதை மத்தவங்க கிட்ட சொல்லி தந்து அவங்களையும் வந்து இன்வால்வ்மெண்டோட அவங்கள பண்ண வச்சு அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க யோசிக்கணுமே தவிர எப்படி நானே ஃபுல்லா பண்ணிடுறேன் அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பிகாஸ் உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், உங்களோட ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நைட் ஷிஃப்ட் எஸ்பெஷலி பிகாஸ் நானுமே வந்து ஒரு 2 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட்ல தான் இருந்தேன். ஸோ உங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்க. நைட் ஷிஃப்ட்ல இருந்தாலுமே ப்ராப்பர் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அண்ட் 7 to 8 hours ஆன ஸ்லீப் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்காமே இருக்கிறது இல்லை தூங்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களோட ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. ஃபுட்டு அந்த மீலை வந்து எந்த காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த 3 meal a day அப்படிங்கிறத வந்து நைட் ஷிஃப்ட் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்கிப் பண்ணுறது இல்லை அன்வான்டாக வந்து நிறையா மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருங்க. பிகாஸ் நம்ம ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 9th one நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், பி யூனிக் அப்படிங்கிறது தான். உங்கள் டீமில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10ல் ஒரு பர்சன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கிறத விட நீங்கள் எப்படி யூனிக்காக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒரு சஃபர் அப்படிங்கிறது டீம்மேட்ஸ்க்கு இருக்கணும். கொஞ்சம் உங்களோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் அட் த சேம் டைம் அது ஓவரா ஆயிடக்கூடாது. பிகாஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாலுமே வந்து உங்களோட ஒரு டிபெண்டன்சி அதிகமா இருக்கும் போது ஒன்னா உங்களுக்கு லீவே தர மாட்டாங்க, இல்ல கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ஆகணும், இல்ல லீவ் போட்டா கூட நீங்க லாகின் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூட சில விஷயங்கள் நடக்கலாம். பிகாஸ் உங்களோட டிபெண்டன்சி அதிகமா இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையும் உங்க டீமுக்குள்ள உருவாக்கிறாதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்க வந்து ஒர்க் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அதை தாண்டி எப்படி இன்வால்வ் ஆயிக்கிறது அந்த மாதிரியும் சொல்லி நீங்க இருக்கணும். உங்களோட ஒரு பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்க வரல அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று லேக் ஆகுது டீம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பர்சனா இருக்கிறது இனிமே வந்து உங்களை வந்து யூனிக்காவும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாவும் உங்களை காட்டும். லாஸ்ட் திங் இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், உங்களோட ஒரு கம்பெனி பாலிசிஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அது நிறைய வெப்சைட்ஸ்ல உட்காந்து படிங்க. நம்ம வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சதை விட எல்லாம் கம்மி தான். பிகாஸ் நம்ம அந்த டைம்ல எவ்வளவு படிச்சிருப்போம், இப்ப வந்து கம்பெனியோட பாலிசிஸை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம சோம்பேறித்தனப்படாம என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் ஆகட்டும் எந்த மாதிரியான எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா உங்களோட ஒரு சூப்பர்வைசர் அப்ரோச் பண்ணுங்க, இல்ல ஹெச்ஆர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். அது நம்ம இல்லாம போய் கேட்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். அது எல்லாமே ஐஎல்பியில் ஸ்டார்டிங்ல எல்லா கம்பெனிஸ்லையுமே சொல்லி தருவாங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பேசிக்கா அந்த எல்லாமே வந்து ஒரு மீட்ல நடக்கும். பட் அதை தாண்டி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய நோட் பண்ணிக்கோங்க. அது போக வந்து ஏதாச்சும் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல என்ன பண்ண முடியும், என்ன கோர்ஸ் படிக்கலாம், இல்ல என்ன சர்டிபிகேஷன்ஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே தேடி தேடி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. பிகாஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜோட எண்ட் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வந்து அதை விட அதிகமா வந்து உங்களோட டொமைன் நாலேஜ், என்ன ப்ராடக்ட்டோ இல்ல என்ன ப்ராசஸ்ல இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கத்துக்கும் போதுதான் நீங்க வந்து ஒரு ஜாப்ல வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு பர்சனுமே இவங்களை ரீப்ளேஸ் பண்ணா இல்ல இவங்க வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தான் அது வந்து நெகட்டிவ், நம்மளுக்கு தான் அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி அவங்க யோசிக்கணும். ஸோ இல்லை இவங்களால ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சின்ன தாட் கூட உங்களோட ஒரு சூப்பர்வைசர்ஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நிறைய கற்றுக்க ஆரம்பிங்க. நிறைய தேடி தேடி கற்றுக்கோங்க. டெக்னிக்கலாகவும் சரி, ப்ராடக்ட் வைஸில் ப்ராசஸ் நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கோங்க. நிறைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அது எல்லாமே தேடி தேடி கற்றுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடி இல்லை கார்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.